சொல்ல சொல்ல இனிக்குதடா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? வாடியம்மா வாடி வண்டாட்டம் வாடி மன்னவன் வந்தானடி தோழி. வணக்கம். திங்கட்கிழமை பிறந்த உடனே நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, உற்சாகத்தோட நாளை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அந்த எண்ணத்தோடு தான் நம்ம இந்த வாரத்தை தொடங்குறோம். இந்த வாரம்னு இல்லை, எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாள் தான். எல்லா நாளும் நல்ல நாளே, எல்லா நேரமும் நல்ல நேரமே. அப்புறம் ஏன் மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னா, எத்தனை தான் நமக்குள்ள உற்சாகம் இருந்தாலும், நாம் அப்படி பெறப்படுற போது நமக்கான ஒரு நல்ல வார்த்தையோ நல்ல விஷயமோ காதில் கேட்டால் நல்லா தானே இருக்கும். ஏ நீ ஜெயிச்சிருவையா, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பையன் பரீட்சைக்கு போகிறான்னு வச்சுங்களேன், அவனை அறியாமல் அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதுபோல் நமக்கு என்ன அப்படின்னா, இந்த திங்கக்கிழமை இந்த மாதிரியான இதை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் வந்துச்சுன்னா நல்லது தானுங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த திங்களை அப்படி தொடங்குறோம். திங்களை போற்றுதும்னு சிலப்பதிகார வரிகளோடு நம்ம பேசுகிறோம். அதில் வர்ற திங்கள் சந்திரன். அதே இதை தான் நம்ம கோள்களை வச்சு தான் நாள்களையும் கணக்கிடுறோம். சரி, இன்னைக்கு இந்த மண்டே மோட்டிவேஷனில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உதாரணம் காட்டி தானங்க சொல்ல முடியும். அவரை போலவா இவரை போலவா அப்படி வர்றதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. நம்ம போன முறை அந்த காலத்தில் திரையுலகினுடைய கனவு கண்ணி டிஆர் ராஜகுமாரி பற்றி பேசியிருந்தோம். அது உண்மையில் நல்ல வரவேற்பு இருந்தது. பெண்களை பற்றி சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த உழைப்பு, அவர்களுடைய முயற்சியை பற்றியும் பேசுகிறோம். அப்படி பார்க்கையில் வழக்கமாக திரையுலகில் கதாநாயகனுடைய முகம் தெரியும், அதே போல் காமெடி நடிகையினுடைய முகம் தெரியும். ஆனால் அவங்களுக்கான பின்னணி பாடினது யார் அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பின்னணியில் இருந்த முன்னணி பாடகி யார் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பி. சுசிலா அவர்களை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாணிக்கம் மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்தனா. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரத்துக்கு அருகே இருந்த புலப்பாக்கா என்கின்ற அந்த பகுதியில் புலப்பாக்க சுசிலா, அதான் பி. சுசிலா 1935 முகுந்தராவ் சரசம்மா தம்பதியினுடைய மகளாக பிறக்கிறாங்க. சிறு வயதிலேயே ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா, நம்முடைய சுசிலா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றை கேட்ட உடனே அதை திருப்பி பாடி காட்டுற ஒரு வல்லமை அவர்களுக்கு இருந்தது. அவங்க தந்தையார் தான் அதுக்கு பின்னணி இருந்திருக்கிறார். அதே போல் அவங்க பள்ளிக்கூடம் கொஞ்ச நாள் போயிருக்காங்க. பிறகு அவங்களே சொன்ன மாதிரி 8வதுக்கு மேலே நான் படிக்கலை, ஆனால் அங்கேருந்து இசைக்கல்லூரியில் போய் நான் மியூசிக் படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் கூட இந்த இசைக்கல்லூரி விஜயநகரத்தில் இருக்குது. அப்புறம் அவங்களோட தந்தையாரோடு சேர்ந்து அவங்க சென்னை நோக்கி வர்றாங்க. சென்னையில் தான் அவங்க 1953 அவங்க முதல்ல ஒரு தெலுங்கு படத்தில் பாடுறாங்க. அது கூட எப்படின்னா, அப்போல்லாம் வானொலியில் பாடுவாங்களாம். வானொலியில் போய் பாடுறப்ப இந்த திரையுலகத்தில் இசையமைப்பாளர்கள் வானொலியில் சிறப்பான குரலுடையவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்து அதுலேருந்து எடுப்பாங்களாம். இப்போ பாருங்களேன், நம்மளாம் இந்த வானொலியெல்லாம் தவிர்த்துட்டோம். இன்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வானொலியில் போய் பேசவோ பாடவோ வாய்ப்பு வந்தால் விட்டுறாதீங்க. இப்போ இது மாதிரி அதில் பாடின ஒருத்தவங்களாக இவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. பிறகு தமிழில் பெற்ற மனம்ங்கிற படத்தில் பாடுறாங்க. இவங்களுக்கு பிரபலமான பாடகர்களுடைய பாடுறதுக்கான வாய்ப்பு வந்தது எப்படின்னா, பொதுவாக கதாநாயகிகளுடைய குரலுக்கு இவங்களுடைய குரல் பொருந்தி போச்சு. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, தாய்மொழி தெலுங்குங்க இவங்களுக்கு. ஆனால் தமிழில் இவங்க சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ 55 ஆண்டுகள், 1952 தொடங்கி 2007 வரைக்கும் அப்படிங்கிறப்ப 55 ஆண்டுகள் இவங்க திரையுலகில் பின்னணி பாடகியாக இருந்திருக்காங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாவற்றிலும் சேர்த்து கின்னஸ் சாதனைக்கு 18,000 பாடல்கள் பாடி அந்த கின்னஸ் ரெக்கார்டில் இவங்க சாதனை பண்ணியிருக்கிறாங்க. 5 முறை தேசிய விருது பெற்றிருக்கிறாங்க. இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இத்தனை சிறப்பு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இவங்க பாட வந்தபோது இவங்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியாக இருக்கா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க.
ஆனா, அப்படி சொன்னவங்களே இசை அமைப்பாளர்களே, இவங்க இல்லாம பாட்டு இல்லைங்கிற அளவுக்கு தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்க பி. சுசீலா. குறிப்பா அந்த காலத்துல அந்த உத்தமபுத்திரன் படத்துல வரக்கூடிய "முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலேங்கிற" பாட்டு நினைச்சு பாருங்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. அதேபோல "கணவனே கண்கண்ட தெய்வம்" படத்துல வரக்கூடிய ஒரு தாலாட்டு பாட்டு, "அன்பில் மலர்ந்த என் ரோஜா கண்ணுறங்காய் என் ராஜான்னு" அந்த பாட்டு. அன்பில் மலர்ந்த ரோஜா. அது கூட பரவாயில்லைங்க. அது பாடிடலாம். ஆனா, அதுல வில்லி கேரக்டர்ல நாகக்கன்னியா வரக்கூடிய லலிதா, அந்த மதுவ குடிச்சிட்டு பாடுறப்ப, "உன்னை கண் தேடுதே" அப்படின்னு அந்த பாட்டு. நடுவுல ஒரு விக்கல் வேற வரணுமாங்க. உன்னை கண் தேடுதே. இந்த விக்கலோட பாட்ட பாட முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப, அத அபாரமா பாடி சாதிச்சு காட்டினவங்க இவங்க தான். உன்னை கண் தேடுதே. அதேபோல இன்னும் எல்லாரையும் கவர்ந்த பாட்டு எது அப்படின்னா, அமரதீபம் படத்துல வரக்கூடிய "தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு" அப்படின்னு திரிந்தலைந்து பாடுவதுன்னு அந்த பாட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு. இப்படி அவங்க சிவாஜி அவர்களுடைய படத்துல கதாநாயகிகளுக்காக, பத்மினிக்காக பாடுறாங்க, சாவித்திரிக்காக பாடுறாங்க. அதுவும் அந்த "மலர்ந்து மலராத பாதி மலர் போல" அப்படிங்கிற அந்த பாட்டுல நம்ம அப்படியே கண்ணு கலங்கி போயிருங்க. மலர்ந்து மலராத பாதி மலர் போல. இவங்க சோகமா தான் பாடுவாங்களா? மென்மையா தான் பாடுவாங்களா? ஜாலியாவும் பாடுவாங்க, வேகமாவும் பாடுவாங்க. மூச்சு விடாம பாடுறதெல்லாம் சொல்றோம் இல்லையா? நம்ம "கேளடி கண்மணி" படத்துல வந்து எஸ்பிபி பாடியிருப்பாரு. "மண்ணில் இந்த காதலன்றி". அதே மாரி இவங்க "பணக்கார குடும்பம்னு" ஒரு படத்துல எம்எஸ்பி அவர்களுடைய அந்த மியூசிக்ல கதாநாயகி வந்து கபடி விளையாடுவாங்க. சரோஜாதேவி, "வாடி அம்மா வாடி, வாடியம்மா வாடி வண்டாட்டம் வாடி. ஸ்ரீரங்கப்பட்டினத்த பார்த்திருக்கையாடி, திப்பு சுல்தான் பிறந்தது எங்க ஊர் தாண்டி" அப்படின்னு அவங்க கன்னடத்த பைங்கிளி சரோஜாதேவிக்காக எழுதின மாரி இருக்கும். அத இவங்க வந்து ரொம்ப அருமையா பாடி திப்பு சுல்தான் பிறந்தது எங்க ஊர் தாண்டி. கபடிக்கான அந்த வார்த்தைய "வனத்துல மானொன்னு மயங்குது தயங்குது" அப்படின்னு அந்த வேகமா பாடுற அந்த பாட்டும் பாடியிருப்பாங்க. மனசுல மானன மயங்குது கலங்குது பசக்குள்ள புலியங்க பதங்குது. நல்லா சொன்னா, பாக்யலட்சுமி படத்துல வரக்கூடிய "மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி", மாலை பொழுதின் மயக்கத்திலே நான். "இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இதில் மறைந்தது சில காலம், தெளிவு மறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம்". இந்த வரிக்கு மேல என்னங்க வேணும்? இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் இதில். நெஞ்சில் ஒரு ஆலயத்துல "சொன்னது நீதானா" பாட்டுருக்குல்ல, "இன்னொரு கைகளிலே யார் யார் நானா" அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறப்ப நம்ம அப்படியே மனசு நடுங்கி போகும். "நெஞ்சம் மறப்பதில்லைன்னு" ஒரு படம். அதுல அந்த பூர்வ ஜென்ம இதுகளெல்லாம் ஞாபகம் கொண்டு வர்ற மாரி, அதுல வரக்கூடிய அந்த பாட்டு "நெஞ்சம் மறப்பதில்லைங்கிறதுக்கு" முன்னாடி ஒரு ஹம்மிங் இருக்குங்க. அப்படியே உயிர அப்படியே ஆட வச்சுப்புடும் அந்த பாட்டு. இசைக்கும் கவிதைக்கும் என்ன வேறுபாடுங்கிறது இசைஞானி சொன்னாருங்க. இவங்க சுசிலா அம்மாவுடைய குரலை வச்சு தான், "நெஞ்சம் மறப்பதில்லை" பாட்டை வச்சு தான் சொன்னது. "தாமரை மலரை தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். ஒரு தூதுமில்லை, ஒரு தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் ஏதுமில்லை". இப்படின்னா யாருக்காவது மனப்பாடம் ஆகுமா? ஆகாது. இதையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி காமிச்சாருங்க. "தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். ஒரு தூதுமில்லை, ஒரு தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை". இதை நீங்க சுசிலா குரல்ல கேட்டா தாங்க நல்லாயிருக்கும். தாமரை மலரில் மனதினை எடுத்து. கதாநாயகிகள் அறிமுகமாகிற போதெல்லாம், இப்போ உதாரணமா நம்முடைய கலையொலிகளில் முடிசூடா இளவரசியாக திகழ்ந்தவர்கள் யாருன்னு கேட்டா, செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்க வெண்ணிலாடையில அவங்க அறிமுகமாகிற போது "கண்ணன் என்னும் மன்னன் பேரைச் சொல்லச் சொல்லங்கிற அந்த பாட்டும், கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல. "என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன வெளி பார்வையிலே" அப்படிங்கிற அந்த பாட்டும், "மலர்ந்தால் அங்கு மலர்வேன், இல்லை பனிபோல் நானும் மறைவேன்,
உன்னை நீ என்பதா, என்னை நான் என்பதா, இல்லை நாம் என்று பேர் சொல்வதான்னு. பாட்ட கேட்குறப்ப நம்ம அப்படியே மயங்கி போயிருவோங்க. யாருக்கு பாடுறது யாருன்னு நமக்கு தெரியாதுங்க. நம்ம கதாநாயகன் தான் நடிச்சிட்டு இருப்போம். மலர்ந்தால் அங்கு மலர்வேன். ஏன் சந்திரோதயம் படத்துல வரக்கூடிய எங்கிருந்தோ ஆசைகள், எண்ணத்திலே ஓசைகள், என்னென்று சொல்ல முடியாமலே அப்படின்னு ஒரு பாட்டும், எங்கிருந்தோ ஆசைகள். அதேபோல மேஜர் சந்திரகாந்த்ல ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லித் தந்தாரோ அந்த பாட்டும் ஒரு நாள் யாரோ. சொல்லிக்கிட்டே போலாங்க. படகோட்டில வரக்கூடிய அந்த ஏக்கமான பாட்டு. அ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ! பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டு அதே மாரி எங்க வீட்டு பிள்ளையில குமரி பெண்ணின் உள்ளத்திலே, நெஞ்சை தர வேண்டும். சிவாஜி படத்துல வரக்கூடிய, சாந்தி படத்துல வரக்கூடிய அந்த நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய், நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய். புதிய பறவைகள் வரக்கூடிய உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. பின்னாடி ஜெயலலிதா அவர்களுக்காக சவாலே சமாளி படத்தில் பாடின சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, அப்படியான ஒரு பாட்டுங்க. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்தம். அதே போல் திருவருட்செல்வத்தில் மன்னவன் வந்தானடி பாட்டும், மன்னவன் வந்தானடி தோழி. தில்லான மோகனாம்பல்ல மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன பாட்டும் அப்படியே நம்மளை மயக்கிருங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. எனக்கு ஒரு மகிழ்ச்சி நன்றிங்களா, ஒரு முறை அமெரிக்காவுக்கு போகிற போது அவங்களும் அங்கே அமெரிக்காவுக்கு இசை நிகழ்ச்சிக்காக வர்றாங்க. ஒரு பெரிய வாய்ப்புங்க. அவங்க போகிற அதே விமானத்தில் நானும் போனேன். இப்போ நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அவங்க அதிகமாக அது கேள்விப்பட்டதில்லை, இருந்தாலும் என் கூட பேசிக்கிட்டு வந்தாங்க. பேராசிரியர் தான், அப்புறம் கூட இருந்தவங்களாம் அறிமுகம் பண்ணாங்க. நான் ஒவ்வொரு பாட்டாக சொல்ல சொல்ல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷங்க, சிரிப்பு. அப்புறம் அமெரிக்காவிலே இசை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். மதுரைக்கு வந்திருந்த போது அரிமா சங்கம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க ராஜாமுத்தியா மன்றத்தில். அன்றைக்கி நான் பேச்சாளர் இல்லை, பார்வையாளராக நானும் என் துணைவியாரும் போயிருந்தோம். அப்போ அந்த அறிமுகப்படுத்துகிறவர் அவங்கள பற்றி சொல்லிட்டு வரப்ப வாணிஜியர் அம்பாட்டை அவங்க பாட்டுன்னு சொல்லிவிட்டார். அவங்க வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க. அது என் பாட்டு இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன மதுரையில் எப்படி இருக்காங்களே மாதிரி யோசிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் நான் அனுமதி கேட்டு போய், அம்மா மதுரையில் ரொம்ப சிறப்பாக இசையை ரசிப்பாங்கம்மா, கடவுளே வந்து இசைக்காக பாடினது இந்த ஊரில் தாம்மான்னு சொல்லிவிட்டு வரிசையாக அவங்க பாடின பாட்டில் இப்போ சொன்ன மாதிரி சொன்னோடனே சொல்லிவிட்டு சொன்னேன், அம்மா உங்களுக்கு தேசிய விருது பெற்றிருந்த அந்த பாட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படிங்கிற அந்த கந்தன்கரனில் வரக்கூடிய பாட்டு. சொல்ல சொல்ல இனிக்குதடா. யாரையாவது பாராட்டினா எவ்வளவு நல்லது. அதில் என்ன பெருமை தெரியுமா? உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணர்தல் என்றோ முருகா, உணர்தல் என்றோ. யாரையாவது வாழ்த்துறப்ப உள்ள முருகை வந்து வாழ்த்து வர்றாங்க. அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளல்தோ. இது இந்த வரியை சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சு, இனிமேல் என்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு சொல்ல சொல்ல இனிக்குதுடானே வச்சிருவேன் பேர் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் நகைச்சுவையாக பாடியிருக்காங்களா நல்லா. அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேளா பாடியிருக்காங்க. அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா. இந்த குத்துப்பாட்டெலாம் பாடியிருக்காங்களான்னா நம்ம இந்த பத்ரகாளி படத்தில் கேட்டேளே அங்கே இதை பார்த்தேளா இங்கே அப்படின்னு அந்த பாட்டு வரும். கேட்டேளே அங்கே அதை பார்த்தேளா இங்கே. அதே மாதிரி மென்மையாக பாடக்கூடிய இவங்களை சத்தம் போட்டுத்தான் பாடுவேன்னு பாட வச்சிருப்பாரு பாலச்சந்திர படத்தில் இசையமைப்பாளர் குமார் அவர்கள். சத்தம் போட்டுத்தான் பாடுவேன். தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் வர டிஎம்எஸோட 30 ஆண்டு காலம் பாடிட்டாங்க. எல்லா சீர்காழியோட இவங்க பாடின பாட்டு தான் பட்டணம் தான் போகலாம் அப்படிங்கிற அந்த பாட்டு. அவனு பக்கமா வாடிங்க மாப்பிள்ளை. அதே போல் பச்சை கிளி முத்துச்சரம் பாட்டு. பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ள குணம் யாரோ. சமீபத்தில் கூட தினமணியில் புத்தக விமர்சனத்தில் பார்த்துட்டு அந்த புத்தகத்தை உடனே என்னுடைய நண்பர் ஆனந்த் மூலமாக, ஜெயம் புத்தகம் உரிமையாளர் ஆனந்த் மூலமாக
அந்த புத்தகத்த வாங்கினேன். இசையரசி பி. சுசிலா அப்படின்னு பிஜிஎஸ் மணியன் அவர்கள் எழுதின புத்தகங்க. மிக அருமையான புத்தகம். அவங்களுடைய வரலாற்ற அவ்வளவு அருமையா, அதுவும் அதுக்கு நம்முடைய திரையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் குடுத்திருக்க அந்த முன்னுரை, அடேயப்பா! அதில அவரு அந்த டூரிங் தியேட்டர்கள்ல இவங்க குரல கேட்டத சொல்றதுலருந்து, அதேபோல விக்ரமன் அவர்கள் தன்னுடைய புது வசந்தம் படத்தில அவங்க பாடின பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமாங்கிற பாட்டும், செவ்வந்தி பூ எடுத்துங்கிற அந்த பாட்டும், அந்த பள்ளி பாரதியினுடைய கவிதைய அவங்க பாடுறபோது அவ்வளோ அருமையா இருக்குங்க. செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். அது மாரி அவங்களுடைய இந்த குரல பத்தி சொல்றபோது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லா கதாநாயகிகளுக்கும் பொருந்துன மாரி பாடிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன் சில படங்கள்ல கூட அவங்க வருவாங்கங்க. இப்ப இவங்க படங்கள்ல நடிக்கல. ஆனா இவங்க குரல் அவ்வளவு அருமையா இருந்தது. மதபேதம் இல்லாம இவங்க பாடின கிறிஸ்தவ பாடல்கள் ஆல்பமா போட்டிருக்குது. இனிமையிலும் இயேசுவின் நாமம் ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா, ரட்ச ஜெகன்மாதா அதேபோல ஜெய ஜெய தேவி துர்கா தேவிங்கிற பாட்டு. கையம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும். இது தமிழ், மலையாளம், கன்னடம் போக ஹிந்தியில நௌஷத் அவர்களுடைய அந்த இசையமைப்பில் வெளிவந்த முகலே ஆசாம் படம் தமிழ்ல அக்பர்னு அத வந்து மொழிமாற்றம் பண்றாங்க. அப்ப டப்பிங் தான். அப்படியே அதில அந்த பாட்ட தமிழ்ல பாடுறது எழுதினவரு கம்பதாசன் எழுதுறாருங்க. அதில கனவு கண்ட காதல் கதை கண்ணீர் ஆச்சே அப்படிங்கிற அந்த இதில நிலா வீசும் வானில் மழை சூழல் ஆச்சேங்கிற அந்த பாட்டும், அதேபோல எந்தன் கண்ணாளன் கரை நோக்கி வருகிறான்னு அந்த பாட்டு, அதே மாரி பாட்டாளியின் மகன்கிற படத்தில வரக்கூடிய பாட்டு எல்லாமே எல்லா மொழியாளர்களும் இவங்கள விரும்பியிருக்காங்கங்க. உலகம் முழுவதும் போய் இசை நிகழ்ச்சிகள பண்ணியிருக்கிறாங்க. இவர்களுக்கு 1957ல திருமணம் நடக்குது. இவங்களுக்கு ஒரு மகன், மருமகள், பேரன், பேத்திகள்லாம் இருக்காங்க. இத்தனை பெருமைகளோடு இன்றைக்கு இவங்க வந்து நம்மோடு அவர்கள் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த மண்டே மோட்டிவேஷன்ல நான் பேச வந்து நானே லயிச்சு போயிட்டேங்க அப்படியே. எவ்வளவோ சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அத விட்டுட்டீங்களே, இத விட்டுட்டீங்களேன்னு நீங்க சொல்லலாம். ஒண்ணு செய்வோங்க. சுசிலால உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் சொல்லுங்க. நம்ம அத பத்தி ஒவ்வொரு பாட்ட பத்தியும் பின்னணியில பேசுவோங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா மரபு ரீதியான பாட்டு பாடுறபோது சங்கீத ஞானத்தோட பாடணும். அதான் சொன்னாங்க, மன்னவன் வந்தானடி படத்தில வரக்கூடிய அந்த பாட்ட பாடுறப்ப நான் சிரமப்பட்டேன் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. அதனால நல்ல பாடல்களை எல்லாம் நமக்கு தந்து, கின்னஸ் சாதனை செய்து, தேசிய விருதுகளை பெற்று, எளிய குடும்பத்திலே பிறந்து, கடுமையான போட்டிகளுக்கு நடுவிலே பி. லீலா, எம்.எல். வசந்தகுமாரி, பெரும் பெரும் பாடகிகள் இருந்த இடத்துல, ஜிக்கி இவர்கள் போன்ற இருந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு இந்த பெருமை இவர்களுக்கு தாங்க உண்டு. இப்படியான இவர்களுடைய வரலாற்றெல்லாம் பார்க்குறப்ப, நம்ம பொதுவா புராணங்கள சொல்றப்ப இதெல்லாம் என்ன ஆதாரம்? அதுக்கெல்லாம் ஏதாவது சாத்தியக்கூறுகள் உண்டான்னு கேட்போங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த பூரா நீங்க உடனே யூடியூப்லயோ, ஏஐலயோ ஒரு நிமிஷத்துல கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்துருங்க. இல்ல அவங்களையே நம்ம வந்து போய் கூட பார்த்துட்டு வரலாங்க. அவர்கள்லாம் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்புக்குள்ள வர்ற உயிரு, அது நமக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாங்க, எல்லா உயிர்களுக்கும் அது வந்து இனிமைய தருதுங்க. அதுதான் பெரிய சிறப்பு. அதுபோல அந்த கற்பூர பொம்மை ஒன்றுங்கிற பாட்ட அவங்க அந்த கேளடி கண்மணியில பாடியிருப்பாங்க. உண்மையிலேயே நமக்கு வியப்பா இருக்குங்க. எல்லா காலங்களிலும் இருந்து சாதித்திருக்கக்கூடிய இந்த அ இசை பேரரசி, கானக்குயில், இன்னும் அழகா சொல்றதா இருந்தா, நைட்டிங்கேல் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. அந்த நைட்டிங்கேல்ங்கிற பறவை பாட ஆரம்பிச்சா, பட்ட மரம் தளிர்த்திருப்பாங்க. கண்ணனின் புல்லாங்குழலுக்கு எப்படி அந்த இசையால் பட்ட மரம் தளிர்க்குவோ, அதுபோல இவர்களுடைய குரலுக்கும், அந்த நைட்டிங்கேல் பறவையினுடைய குரலைப் போன்ற இவர்களின் குரலுக்கும் எல்லாம் தளிர்க்கும். மொட்டு மலரும், மனம் நெகிழும், மகிழும். இவர்களைப் போன்ற இந்த அ மண்ணுக்கு வந்து சாதனை செய்கின்ற பெருமக்களை முன்னோடியாக நினைத்து பார்க்கிறபோது, நாமும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் வரும். நிச்சயமாக நாம் இப்படியான விஷயங்களை நினைவு கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தப்ப, மயிலாடுதுறை பக்கத்தில, அந்த ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க வந்து பாடுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே நானு என்னடா இது இப்ப நம்ம பேச போற நேரத்தில பாட போறாங்கன்னு நெனச்சேன். ஆனா, என்ன ஆச்சரியங்க! "எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமாங்கிற" அந்த பாட்ட அவங்க பாடுனபோது, அப்படியே அசந்து போனேன். நான் கையெடுத்து கும்பிட்டேன். "அம்மா என்னப்பா சுசிலா குரல் மாரியே இருக்கேம்மான்னு." நான் பாடி பாடி பார்த்துக்கிட்டே இருப்பேன்யான்னு சொன்னாங்க. அப்ப எங்க திறமைகள் இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க. எங்கும் திறமைகளை இறைவன் தந்திருக்கிறான். அதை பயன்படுத்த தெரிந்து கொண்டவர்கள் வெற்றியை சாதிப்பார்கள். சுசிலா அவர்களுடைய இசையரசி சுசிலா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நிச்சயமாக நாமும் நம்முடைய திறமையால் சாதனைகளை செய்து சாதித்து காட்டுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.